தன் எதிரி கூட சமமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையானவன். ஏன்னா பாவம் பலவீனமானவன் இல்லையா? சமயம் சொல்கிற அலட்சியப்படுத்துறது இல்லை. பலம் இல்லாதவங்ககிட்ட போய் ஓதி என்ன பிரயோஜனம்? அதை தான் அவர் சொல்லுவார். அது மாதிரி சில விஷயங்களை அலட்சியப்படுத்த வேண்டியது. இப்போ நான் கேட்குறேன், மக்கள் திலகம்னு ஒத்துக்குவாராம், அவர் புரட்சி தலைவர்னு ஒத்துக்க மாட்டாராம். ஏன்னா அவர் என்ன புரட்சி பண்ணாரோ அவர் கேட்குறாரு. மக்கள் திலகம்ன்றதே அவர் புரட்சி தாங்கய்யா. மக்கள் திலகம்னா என்ன? திலகம்னா சொல்லலாம், பொட்டுன்னு சொல்லலாம். என்ன பொட்டு வச்சுக்கிறதா? இல்லை, அவர் திலகம் போன்ற மக்களுக்கு பிரதிபலிச்சிருந்தார். திலகம் போன்ற மக்களுடைய வாழ்வியலை அவர் அடிப்படையை மாற்றினார், அந்த எண்ணங்களை மாற்றினார், ஒரு கொள்கைகளை மாற்றினார், ஒழுக்கங்களை மாற்றினார். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? மக்கள் திலகம் என்பதே ஒரு புரட்சி தாங்க. அவர் பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இருக்குது அது. இன்னொன்று, அவர் பேசுவேன், நான் கவனித்தேன். நான் நிறைய பழகிருக்கேன், பார்த்துருக்கேன். பழகிறேன், நிறைய பழகலை. நான் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருக்கும்போது ஒரு தலைவராக இருந்தார் எங்களுடைய யூனியனில். அப்போவே நான் கவனிச்சிருக்கேன். உடல் மொழி ஒரு மாதிரியாக இருக்கும். பாவம் பேசினார்னாவே அவர் என்னமோ